வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கத்தாரில் வந்து வேர்ல்டு கப்போட ஃபஸ்ட்டு லோகோ நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக பட்டர்ஸ்காட்ச்ங்கிற வெஜிடபிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இதில் காட்டியிருக்க மாதிரி நம்ம அதே லோகோ தான் இதில் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைட் கார்னரில் காட்டியிருக்க மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம பேஸ் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ இந்த மாதிரி பேஸ் கட் பண்ணியாச்சு. ஸோ இனி ஃபுல்லாக பீல் பண்ணிடலாம். இந்த ஷேப் வந்து இந்த வெஜிடபிள் கரெக்டாக இருக்கும். நம்ம லோகோக்கான டிசைன் இது. ஸோ ஒவ்வொரு டிசைனை நம்ம பார்க்கும்போது அந்தந்த டிசைனுக்கு ஒவ்வொரு வெஜிடபிள் நமக்கு தெரிய வரும். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதே ஷேப் வந்து சைடில் காணிக்கிற அதே ஷேப் இதில் வரணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த சைடை வந்து கொஞ்சம் குறைக்கிறோம். ஏன்னா அது கொஞ்சம் சுருங்கி வருது. ஸோ இந்த மாதிரி மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் அதே ஷேப்பை எடுக்கிறதுக்காக எவ்வளோ குறைக்கணுமோ அதை குறைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த காய் வந்து கொஞ்சம் உள்ளே எம்டியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக நம்ம பீல் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அந்த எந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த அளவில் வந்து கொஞ்சமாக நம்ம எடுக்கிறோம். ரொம்ப இல்லை, ஒரு சின்ன ஷேப் கிடச்சா போதும். ஸோ இப்போ எடுத்தாச்சு. ஓரளவு இந்த ஷேப் வந்துச்சு. ஸோ ஓவராலாக எல்லா பக்கமும் வந்து கொஞ்சம் பாலிஷை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எட்ஜையும் வந்து நம்ம அதே ஷேப் எடுத்துப்போம் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கின்னுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம இதே ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ டார்க்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கின்னை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு. ஸோ நான் ஒரு லீஃப் மாதிரி ஒரு பக்கத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் கரெக்டாக அந்த ஷேப்பு வர மாதிரி. ஸோ வச்சுட்டு நம்ம அதை அப்படியே வந்து அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது மாதிரி வச்சு பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஷேப்பு என்ன லைனில் பார்த்திங்கன்னா மேலே உள்ள லோகோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெண்ட் ஆகி வருது. ஸோ அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பின்னாடி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இனி இதில் வந்து நம்ம அதே மாதிரி ஒரு மார்க் பண்ணிப்போம். ஸோ அதில் இருக்க மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து உட்காரக்கூடிய இடத்த வந்து நம்ம கொஞ்சம் கூட கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அதே வந்து ஒரு ஷேப்புக்கு எடுக்க போகிறோம். ஸோ இது ஒரு ப்ரொஜெக்ஷனாக இல்லாமல் ஒரே லெவலுக்கு இருக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வேறு கார்விங் நீங்கள் செட் பண்ணும்போது தான் ஏதாவது ஒரு இது கூட மேட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கட் பண்ணி தான் அதை வந்து உள்ளே வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சூப்பர் க்ளூ வச்சு அதை ஒட்டிக்கலாம். ஸோ சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணுற எந்த ஃபுட்டையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது திரும்ப. ஸோ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஷேப் எடுத்துட்டோம் நம்ம இப்போது. ஸோ இனி வந்து அடுத்த டிசைனை கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே உள்ள டிசைனை ஸோ மெதுவாக கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ எடுத்தாச்சு. இது கொஞ்சம் கனமாக இருக்கும். ஸோ அதை குறைச்சிக்கலாம் நம்ம லைட்டாக. ஸோ இந்த மாதிரி தான் வருது. ஸோ நம்ம இனி இதில் வந்து அந்த டிசைனை கட் பண்ணிக்கலாம். அந்த முள்ளுமாய்ப்பட்ட டிசைன் ரைட் சைடில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா பக்காவாக செட் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இனி வந்து அந்த ஒயிட் ஸ்கின்னுக்கு எடுக்க போகிறோம். சைடில் லைட்டாக ஒரு ஒயிட் டிசைன் இருக்குது அதுக்காக. ஸோ இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஏன்னா இது வந்து அப்படியே மேட்ச் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம இதில் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸை அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் மார்க் பண்ணதுலேருந்து கட் பண்ணி எடுத்து அப்படியே ஓட்டிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நான் சூப்பர் க்ளூ வச்சு தான் ஓட்டுறேன். ஸோ கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, கையில் ஒட்டிக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி இனி கீழே உள்ள டிசைனை டெவலப் பண்ணிடலாம். ஸோ கீழே வந்து அந்த மாதிரி ஒரு 3 முள் மாதிரி வரும். ஸோ நம்ம அதையும் வந்து இதே போல் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பக்காவாக முடிஞ்சுது. ஸோ இது வந்து நம்ம வேர்ல்டு கப் லோகோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம 2 லோகோவும் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வேறு டிசைன்ஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஏதாவது கேட்கணும், டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.